சூப்பரான ஒரு முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸ்லேயும் போட்டுக்கலாம், இல்லை இதை விட பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாண்டலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயம் நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா குக் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி மாதிரியான மசாலா சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா இந்த மசாலாலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகணும். குக் ஆச்சுன்னா சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.